ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. சார் எங்களுக்கு புதுசாக பில்டிங் கட்டியிருக்கிறோம். அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் ஓப்பன் ஆக போகுது. அது கேமரா வந்து போடணும் சார். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சைட் விசிட் பண்ணுங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. சைட் விசிட் பண்ணிட்டோம். கஸ்டமர் வந்து டோட்டலாக வந்து 16 கேமரா சொல்லியிருக்கிறாங்க. 16 கேமராவும் வித் வந்து டெலிஃபோனும் 16 டெலிஃபோனும் வந்து தள்ளி கொடுக்க சொன்னாங்க. அதுபடி எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டோம். சார் எங்கள் நம்பர் உங்களுக்கு வந்து யார் கொடுத்தாங்கன்னு கேட்டேன். சார் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீங்கள் தான் கேமரா போட்டு இருந்தீங்க. அவர் தான் எனக்கு உங்களை ரெஃபர் பண்ணார். நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி நானும் அவர் வீட்டுக்கு வந்து போய் செக் பண்ணேன். நல்லா அழகாக இருந்தது. அதனால் நீங்கள் தான் வந்து பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ஒர்க்கு பிஸியாக இருக்குது. அதை முடிச்சுட்டு வந்து பண்ணுறேன்னு சொன்னால் கஸ்டமர் ஓகேப்பா பரவாயில்ல நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுபடி நாங்களும் கஸ்டமருக்கு முன்னாடியே வந்து எங்கெங்கே என்னென்ன பாயிண்ட்டு சொன்ன மாதிரி பழுப்பு எல்லாமே எழுதி கொடுத்துட்டோம். அதுபடி நாங்களும் கஸ்டமர் கொடுத்துட்டோன்னே நாங்கள் சைட்டு வந்து ஒர்க் பண்ணும்போது கால் பண்ணியிருந்தோம். சார் எல்லாமே மெட்டீரியல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். எல்லாமே ஃபெனலஸ் பைப்பு தான். எனக்கு வந்து நீட்டாக பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுபடி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மார்க் அடித்து தான் நீட்டாக ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்துட்டோம். டோட்டலாக 16 கேமரா சொன்னால அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே வந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேமராங்க மட்டும் பவர் தனியாக பிரிச்சிருக்கிறோம். அதுக்கு மினி ரேக்கு. 2வது ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா தனியாக 4 கேமராவுக்கு வந்து பவர் பிரிச்சிருக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் தான். 2வது பார்ட்டில் எந்தெந்த கேமரான்னு சொல்கிறேன். டீட்டெயிலாக பாருங்கள்.